சரி. இன்னைக்கு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனத்த தலைப்பா போட்டுக்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும், சண்டைகளும் எதனால் வருகிறது? அத தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனம் தலைப்பு. உங்களுக்குள்ளே யுத்தங்களும், சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்கள். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். சரிங்களா? அந்த இடத்துல சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? சரிங்களா? அப்போது நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படிங்கிறார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, மற்ற காரியங்கள் நம்ம தாளந்துகளை உபயோகப்படுத்துறது, மற்ற எல்லா ஜெபம் பண்ணுறது, மற்ற எல்லா காரியத்தை விட அந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்குறதா ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ நமக்குள்ளே அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எவ்வளோ பெருமலை வந்தாலும் அது தாக்கு பிடிக்கும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்காக போடணும். ஸோ அந்த அஸ்திபாரம் எப்படி ஸ்ட்ராங்காக போட முடியாது? தேவ வசனத்தின் மூலமாக போடணும். அதான் சொல்கிறார். ஸோ நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் பொதுவாக எல்லாருக்குமே எழுதப்பட்டது, விசுவாசிகள் எல்லாருக்குமே எழுதப்பட்டது. சரிங்களா? அது குறிப்பிட்ட ஒரு சபைக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப ஒரு பாஸ்ட்டுங்கிற முறையில் ரொம்ப ஒரு திட்டி கடிந்து கொண்டாக எழுதுகிறார் பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளால் அல்லவா? சரிங்களா? இப்போது பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, அதாவது நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க நீங்கள் சரீர நன்மையை அழுத்தால் பெரிய காரியமான்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் பொழுது உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்கிறார். ஸோ நமக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் சுபாவம் உருவாகிறது தான் ஒரு கஷ்டமான காரியம் பாருங்கள். இப்போ நமக்குள்ளே ஒரு இச்சை இருக்குன்னா அதை எடுக்கிறது பெரிய காரியம் பாருங்கள். விபச்சாரம் வேசித்தனம் உள்ளே வந்துச்சுன்னா அதை எடுக்கிறது பெரிய காரியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ அதுதான் கஷ்டம். அதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. தான் வேதத்தில் பார்க்குறோம், ஒரு ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அவங்க சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்க உங்களுக்கு சித்திக்கத்தில்லை. ஸோ ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறார், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கப்போ நம்ம விண்ணப்பங்கள் எப்படி இருக்குன்னா, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிற காரியம், அவனுக்கு பழி வாங்கணும், இந்த காரியத்தை நான் செய்யணும், இதை அடையணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சித்தமில்லாத காரியம், உலக பிரகாரமான காரியத்துக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். 4ஆம் வசனம் பாருங்கள், ரொம்ப அப்படியே திட்டி எழுதுகிறார் பாருங்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், விபச்சாரிகளே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நரகத்துக்கு போகிறதில் ஹிஸ்ட்ரி லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது விபச்சாரம் வேசித்தனம் தான். சரிங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், விபச்சாரம் வேசித்தனம், காம விகாரம், அசுத்தங்கள், இதுதான் ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ இந்த காரியங்கள் இருக்கும்போது இப்போ இதிலிருந்து நம்ம வெளியே வர பார்க்கணும். சரிங்களா? நம்ம எப்போவுமே வேதத்தில் பார்க்குறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அதுலேயே இருக்கக்கூடாது பாருங்கள். இப்போ நம்ம உபவாசம் பண்ணி அதிலிருந்து வெளியே வர பார்க்கணும். அப்போ அது எப்படி நம்ம முடியும் அப்படின்னா, வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இயேசுக்கு சொல்கிறாரு, யோவான 15ஆம் அதிகாரத்தில், நான் சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்போதே பிரசுத்தமாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறப்ப இந்த உபதேசம், இந்த வார்த்தை தான் நமக்குள்ளே வரணும். சரிங்களா? இப்போ நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எப்படி வெளியே போகும் அப்படின்னா, தேவ வார்த்தை உள்ளே போச்சுன்னா தான், தேவ வார்த்தை உள்ளே போகணும், ஆவியானவர் அங்கே கிரியை செய்யணும். அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியே போகும். ஸோ அதில் தான் நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம்,
மாம்சத்தின் கிரியைகள் எழுதிட்டு கீழே ஆவியின் கனிகளை குறித்து எழுதுகிறார். சரிங்களா? அப்போ ஆவியின் கனிகள் எழுதிட்டு இப்படிப்பட்டவைகளுக்கு வினோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்போ இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்கிறார். அன்பு, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இதை நீ கை கொண்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, மாம்சத்தின் கிரியைகள்லாம் ஓடி போயிரு அப்படிங்கிறப்ப இதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், கிட்டத்தட்ட எல்லா நிருபங்களே பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்தத்தை குறித்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பரிசுத்தம் தான் மெயின், பரலோகத்துக்கு போகிறதுக்கு பரிசுத்தம் தான் மெயின். ஏன்னா சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் அவயங்களை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. அப்போ ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரிசுத்த உங்கள் அவயங்களை நீதியின் அவயங்களாக தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. அப்போ நீங்கள் அப்படி செய்யும்போது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இப்போ இதே காரியம் தான் சொல்கிறாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இதே காரியத்தை தான் வந்து 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. எனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள், அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சரிங்களா? அப்போது அதெல்லாம் வந்து ஒளிந்து போகும். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? 5ஆம் வசனம் பாருங்கள். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? பார்த்தீங்களா, ஆவியானவர் வைராக்கியமாக இருக்கிறார். எதை குறித்து வைராக்கியமாக இருக்கிறார்னா பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியமாக இருக்கிறார். சரிங்களா? அந்த பாவ காரியத்தை வந்து அவங்களால் வந்து சகிக்க முடியாது. வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு சொன்னோமா பார்க்குறோம். சரிங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்கிறார். அப்போது ஆவியானவர் எதில் வைராக்கியமாக இருக்காருன்னா இப்படிப்பட்ட பாவ காரியத்தை பார்த்து அவரால் வந்து சகிக்க முடியல. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தேவாலயத்துக்கு வர்றாரு. அங்கே எல்லாம் வந்து புறா விற்றுட்ருக்காங்க, எல்லாம் விற்றுட்ருக்காங்க, எல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. சபைக்குள்ளே வந்து தேவாலயத்துக்குள்ளே வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இயேசு கிறிஸ்துவனால் சும்மா இருக்க முடியல. எல்லா காசு கடைக்காரெல்லாம் வந்து அந்த அதாவது புறா விற்கிறவர்கள் அந்த காசை எல்லாம் வந்து கொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுக்கை உண்டு பண்ணி என்னுடைய பிதாவின் வீட்டை வந்து வியாபார வீட்டாக்காதிருங்கள்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்போது தன்னுடைய வீட்டை குறித்து உண்டான வைராக்கியத்தை குறித்து நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். பாவியானவர் அதே மாதிரி தான் அந்த ஒரு பாவ காரியத்தை பார்க்கும்போது அவரால் வந்து சகிச்சு கொள்ள முடியல. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்த ஒரு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி செய்கிறார். அதனால தான் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு பரிசுத்த வைராக்கியம் அவருக்குள்ளே இருக்குது. சரிங்களா? இந்த பாவ காரியத்தை பார்த்தவரால் வந்து சும்மா இருக்க முடியாது. பாருங்கள், அதான் விதத்தில் பார்க்குறோம். ரோமர் 8:11 சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்ப நம்ம தேவனிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது தேவ வசனத்தை படித்த வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவோம்? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனால்தான். இதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். கடைசியில் நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற அந்த கர்த்தரால் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். சரிங்களா? அப்போ அதுதான் தேவனுடைய சித்தம். மாம்சத்தின் கிரைகளை விட்டு வெளியே வரணும், பரிசுத்தமாகணும் தான் தேவன் வந்து விரும்புகிறார். 6ஆம் வசனம் பாருங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. சரிங்களா? அப்போது தேவன் எதுக்கு நம்ம கிருபையை அளிக்கிறார்? அது பார்த்திங்கன்னா நம்ம பரிசுத்தமாக மாறுறது. ஸோ அப்போ தேவ கிருபையை சார்ந்து கொண்டு தான் நம்ம வந்து பரிசுத்தமாக வாழ முடியும். சரிங்களா? இப்போ தேவ கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். சரிங்களா? அப்போ அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்குது. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா நீதிமொழிகள் 3:34. சரிங்களா? இப்போ 6ஆம் வசனம் பக்கத்தில் நீதிமொழிகள் 3:34 தான் இருக்குது. தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்மை கேட்கணும் பாருங்கள். சரி, ஆண்டவர்கிட்ட போய் நம்ம தாழ்த்திக்கணும் பாருங்கள். ஆண்டவரே கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம போய் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். கிருபை கொடுத்தாருன்னா அந்த கிருபையின் மூலமாக நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் பாருங்கள். சொல்கிறார் பாருங்கள்,
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த நேபுகாத் நேச்சர் நமக்கு தெரியும். அந்த பாபிலோன் பார்த்து நான் எனக்காக கட்டினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை வந்தோடனே தேவன் அவனை தள்ளி போட்டார் பாருங்கள். சில வருஷங்கள் வந்து ராஜாவாக இல்லாதபடி ஒரு காட்டு மிருகம் மாதிரி வந்து வனாந்தரத்தில் காடுகளில் சஞ்சரித்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி பாருங்கள், லூசிஃபர் பாருங்கள், விழுந்து போன ஒரு தேவ தூதன், அது பெருமை நிமித்தம் வந்து விழுந்து போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒரு உவமையை சொல்கிறாரு. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஸோ 2 பேர் போய் ஜெபம் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பரிசேயன் வந்து ரொம்ப பெருமையாக ஜெபம் பண்ணுறார். நான் வந்து அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லைன்னு. ஆனால் அந்த ஆயக்காரன் பாருங்கள், ஆண்டவரே பாவியா, ஒரே வார்த்தை ஜெபந்தான். தன் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுத்து பார்க்காம பாவியாக என்மேல் கிருபையாரும் ஒரே ஜெபந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனா வீடு போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் அந்த இருதயத்தை பார்க்குறாரு. எவ்வளோ என்ன தாழ்த்துற, இப்படி அந்த பாவத்துக்காக நீ எந்த அளவுக்கு வந்து மனம் திரும்புற அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பெருமை உள்ளவர்கள் பக்கம் ஆண்டவர் பக்கமே வரமாட்டேங்கிறார் பாருங்கள். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம தாழ்த்தி இந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணோம் பாருங்கள். அடுத்த இது கண்டினியூஷன் தான். அந்த அடுத்த பகுதி 7ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போன தான் தலைப்பு. சரிங்களா? 7 முதல் 10 வரை அடுத்த பகுதி. இது அதை பரிசுத்தத்தை குறித்து தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து மறுபடியும் உங்களை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, பரிசுத்தமாக மாறுங்க, நீங்கள் உங்கள் மாம்சத்தின் கிரிகளை எடுத்து போடுங்க, அதிலிருந்து விடுதலை பண்ணி தேவனுடைய சாயலாக மாறுங்கன்னு சொல்லி இங்கேயும் அதே தான் சொல்கிறார் பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது சுலபமான காரியம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் கஷ்டமான காரியம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே நான் சொன்னதுபடி சில காரியங்கள் ஈஸியாக கீழ்ப்படிஞ்சிடலாம், சில காரியங்கள் வந்து கீழ்ப்படிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும் பாருங்கள். அதான் நான் மேலே பார்க்குறோம், அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. இப்போ நம்ம தேவ கிருபையை சார்ந்துக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இப்போ நம்ம வசனத்தை படித்து ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது ஆண்டவரே. ஆசை இருந்துச்சுன்னா பண்ணிடுவார். சரிங்களா? ஆண்டவரே இதுலேருந்து நம்மளால் முடியல, நிறைய காரியங்கள் வந்து நம்மளால் முடியல. இப்போ என்னாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் அது ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? அப்போ பாவ பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குது. உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய பரிசுத்தமான எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாம் சரி, எல்லாருக்குமே இந்த போராட்டங்கள் இருக்குது. அதிலிருந்து அவங்க ஜெயிச்சு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ எல்லாருக்குமே அந்த பாவ போராட்டம் உண்டு. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பாருங்கள் இந்த வசனத்துக்கு என்னால் வந்து கீழ்ப்படிய முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை கொடுங்க. அப்படிங்கும்போது தேவன் வந்து கிருபை கொடுப்பார் பாருங்கள். ஏன்னா அவர் அவர் கிருபை கொடுப்பார் பாருங்கள். அது கிருபையினால் நம்ம வந்து தாண்டி வந்துடலாம் பாருங்கள். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவ நம்ம பலவீனங்களை குறித்து அறிந்தவர். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால சோதிக்கப்படுக்க உதவி செய்ய வல்லவர். சரிங்களப்போ நம்ம அந்த வசனத்தெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பெறுவது நீங்கள் தான் ஆண்டவர், என்னால் முடியாத ஆண்டவர், என் பலத்தில் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனத்தில் சரண்டர் ஆகும்போது அவர் நமக்கு உதவி செய்து நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி இப்போ ஓடி போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 5:9 பார்க்குறோம், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார். வேதத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பவுல் பாருங்கள், பவுல் அங்கே நேரில் கூட போகல, அவருடைய கச்சைகளை உருமால்களை எடுத்துகிட்டு போய் பிசாசு மேலே போட்டேன்னு அது போயிடுச்சு. ஆனால் இதே மாதிரி அந்த ஸ்கேவா அப்படிங்கிற அந்த பிரதானாசனுடைய அந்த 7 பசங்க அந்த மந்திரவாதிகள் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிசாசு துரத்துறேன்னு சொல்லி சொன்னேன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு, அந்த 7 பேர் மேலேயும் பாந்து அவங்கள வந்து நிர்வாணமாக அவங்கள கீறி புரண்டி பண்ணி பார்த்திங்கன்னா அவங்கள வந்து மேற்கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவனுக்கு அவங்க வந்து அந்த 7 பேர் வந்து தேவனுக்கு வந்து கீழ்ப்படியலை. அவங்க பாட்டுக்கு இஷ்டம் போல் நடந்துட்டு பிசாசை துரத்தணும் அப்படின்னா அவங்களால முடியல பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கை நமக்கு தேவை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ தான் நம்ம வந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும், நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஜெயம் பெற முடியும் பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு யோவான் 14:30 அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எனக்கு பிசாசுக்கு சம்மந்தமே இல்லை, அவனுடைய ஒரு காரியம் என் இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி, அவனுக்கு இடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பவுல் இதே மாதிரி சொல்கிறார் பாருங்கள்.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இப்போ எப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வந்து அவர் வாழ்ந்திருக்கணும் பாருங்கள், சரிங்களா? அப்போ நம்ம நினச்சக்கூடாது இது வந்து ஒரு பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காரியம், முடியாது அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாமே முடியும் பாருங்கள். வேதத்தில் பார்க்குறோம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று நல்லா பார்க்கணும், சரிங்களா? அப்போ நம்ம நினச்சக்கூடாது இப்போ இது கஷ்டம், இப்போ நீங்கள் அதுக்காக போராடணும் பாருங்கள். பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் வந்து போராடி அதில் மேற்கொள்ளுங்க, ஜெயித்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமல்லம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாகுங்கள். மறுபடியும் அதே பரிசுத்தத்தை குறித்து தான் எழுதுகிறார் இந்த இடத்துல. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறாரு, தேவனிடத்தில் சேருங்கள். அப்போது உங்களுக்கு இப்போ தேவனிடத்தில் தூரமாக இருக்குது, தேவனை விட்டு தூரமாக இருக்கீங்க நீங்கள், இப்போ தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேருங்க. இப்போ தேவனிடத்தில் எப்படி கிட்டி சேரணும் அப்படின்னா, பாவத்தை விடணும், சரிங்களா? பாவத்தை விட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஒரே நாளில் வந்துடாது, சரிங்களா? ஒரே நேரத்தில் வந்து ஒரே நாளில் யாருமே வந்து ஓவர் நைட்டில் 100% பரிசுத்தம் ஆகிறது இல்லை, சரிங்களா? பாடுவிடத்தில் சேர தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுவார், சரிங்களா? அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுவார், பரிசுத்தமாக மாற்றிக்கிட்டே வருவார் பாருங்கள், சரிங்களா? நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரிசுத்தத்துக்கு நேரமாக போயிடலாம்ப்பா. நம்ம ஒப்பு கொடுத்துல தான் இருக்குது, சரிங்களா? நம்ம கருத்தில் தான் இருக்குது. உங்கள் கைகளை சுற்றி இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். சொல்கிறார், நான் வேதத்தில் பார்க்குறோம், வெளிப்படத்தில் அனலுமின்றி குருவிமின்றி இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இயேசுவும் வேணும், இந்த மாதிரி மாம்சமும் வேணும், உலகம் வேணும் அப்படின்னா வந்து அது முடியாது, சரிங்களா? அப்போ தேவனிடத்தில் ஒன்றா இந்த பக்கம் வா, இல்லைன்னா அந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். இப்போ ஆண்டவர் இடத்துல கிட்டி வாங்க. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன, யாரும் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ தூதர்களுக்காக தான் அந்த நரகம் வச்சுருக்கா, யாருமே அங்கே போயிடக்கூடாது. நீங்கள் வந்து இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. ஸோ ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, எப்படியாவது நீங்கள் பரிசுத்தமாகணும் அப்படின்னு தான். அப்போ யார் துக்கிச்சு அழுவாங்க, பாவிகள் தான் வந்து துக்கிச்சு அழுவாங்க. ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் துயரப்பட்டு இப்போ அந்த மாதிரி நீங்கள் அழுங்குங்கிற உங்கள் பாவத்துக்காக வந்து உங்கள் பாவத்திலிருந்து விடுபடும்படியாக நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் அழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவுது. அப்போ நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது வேதத்தில் பார்க்குறோம், இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சரிங்களா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தாழ்த்துறது அப்படிங்கிறது என்னென்னா பாவ காரியத்தை விட்டு விடுறது. சரிங்களா? இப்போ தாழ்மைங்கிறது பல காரியங்கள் இருக்குது. தேவன் வந்து அநேக காரியங்களை சொல்லியிருக்காரு. இப்போ நிறையா முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்புறது. பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல வர்றது. இப்போ லூக்கா 18 பார்க்குறோம், ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபை ஆயிரும் அப்படிங்கிற அவன் மானத்தை தன்னைத்தான் ஆண்டவர்கிட்ட வந்து தாழ்த்துறான். ஆண்டவரே நான் பாவி தான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விடுவீங்க அப்படின்னு சொல்லி தாழ்த்துறான் பாருங்கள். அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவன் பாவத்தை மன்னித்து அவனை நீதிமானாய் மாற்றி அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அந்த கெட்ட குமாரனுடைய கதையை பற்றி வாசிக்கும் போது சொல்கிறாரு. இடத்துல அந்த கெட்ட குமாரன் வந்து புத்தி தெளிந்து மறுபடியும் தகப்பன் இடத்துல வர்றான். தகப்பன் இடத்துல வந்தோடனே வந்து தன்னைத்தான் தாழ்த்துறான். தகப்பனே நான் வந்து தகப்பன்னு சொல்கிறது கூட எனக்கு வந்து அருகதை கிடையாது, எப்படியா ஒரு கூலிக்காரனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த தன்னைத்தான் தாழ்த்துறதை பார்க்குறோம். அப்போ தகப்பன் வந்து இறக்கப்பட்டு அவனை மன்னித்து எல்லாவற்றையும் மறந்து அவரை ஏற்றுக்கொள்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஆகாப் ராஜா பார்த்திங்கன்னா எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நிறையா வந்து நீ பண்ண தப்பெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தேவன் தண்டிப்பார் கேட்பார் அப்படின்னு ரொம்ப அவர் என்ன பண்ணுறாரு, உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தாழ்மையாக நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள்
21ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாம் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா. ஸோ அந்த மாதிரி அவன் தாழ்த்தினதுனால நான் சொன்ன காரியங்களெல்லாம் வந்து அவனுடைய டைமில் வராமல் அவனோட குமாருடைய டைமில் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எசேக்கியா ராஜா அவன்கிட்ட சொல்கிறாரு, தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, வந்து நீ போய் எசேக்கியா ராஜா கிட்ட போய் சொல்லு, நீ வந்து வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, நீ மரித்து பாவாய் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா மிகவும் அழுது தன்னை தாழ்த்துறதை பார்க்குறேன். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை வந்து ஏற்றுக்கொண்டு அவனுடைய தாழ்மையை பார்த்து 15 வருஷம் கூட்டி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாருங்க பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ நம்ம தாழ்மைப்படப்பட ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரத்தில் நம்ம நெருக்கமாக முடியும். பாருங்கள், சரிங்களா? நம்ம பாவத்தை விட ஆண்டவரத்தில் நம்ம நெருங்குவோம். பாருங்கள், அப்போ ஒவ்வொரு பாவம் விட நமக்குள்ளே தேவனுடைய வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அப்போது தேவன் ஒளியாக இருக்கிறார். அப்போது நம்ம கிட்ட அந்த ஒளி வந்து தேவனுடைய ஒளி வந்து நம்மக்கிட்ட ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்போது ஒரு ஒளியோடு அவர் ஒளியாக இருக்கிறார், நம்ம ஒளியாக ஐக்கியப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், அடுத்த பகுதி 11ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் அடுத்த பகுதி. அந்த 11ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சகோதரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதீர்கள், அதான் தலைப்பு. சரிங்களா? 11:12 வாசிக்கிற 11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின் படி செய்கிறவனாக இராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறார் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரருக்கு விரோதமாக பேசுகிறது வந்து நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி இருக்குது, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம யாருக்குமே விரோதமாக வந்து நீங்கள் வந்து பேசாதிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மற்றவங்களை குற்றப்படுத்துக்கு நீ யார்? இப்போ தேவன் அவனை வந்து நீதிமான் ஆக்கியிருக்கார். இன்னொருத்தனுக்கு வந்து தேவன் தான் நியாயாதிபதி. சரிங்களா? நீங்கள் போய் வந்து அவனை நியாயம் தீர்க்காதீங்க, நீங்கள் நியாயாதிபதி மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வந்து அமைதியாக போய்க்கணும். பாருங்கள், சரிங்களா? சில தீமைகள் நடக்கலாம், சில காரியங்கள் நடக்கலாம். அப்போ வேதத்தில் பார்க்குறோம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர கடவன். பார்த்திங்களா? அமைதியாக போய்க்கோ, மீதியெல்லாம் வந்து ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு நம்ம ஒதுங்கிடணும். பாருங்க, சரிங்களா? நீ பெருசா நான் பெருசா, ஏன் எப்படி சொன்னேன், எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பேசாதீங்க. நீ அப்படி ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே நீங்கள் வந்து பேசாதீங்க, ஒதுங்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஆண்டவர் அது தேவனுக்கு அது குற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவன் விழுந்தாலும் சரி எந்திரிச்சாலும் சரி தேவன் அவனை பார்த்துக்கொள்வார். சரிங்களா? இங்கே வந்து ஒதுங்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், கடைசி பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 13ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய், ஸோ அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? மேலும் நாங்கள் இன்றைக்கு இல்லை அந்த நாளைக்கு அந்த பட்டணத்துக்கு போய் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 13ஆம் வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டில் யாவும் பொல்லாங்காக இருக்குது. அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, வீண்பு மேன்மை பாராட்டல் தவறு அப்படின்னு சொல்லி பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா தன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? அப்போ எப்போவுமே காட் டிபெண்டன்சி இருக்காது. அதாவது தேவன் மேலே ஒரு நம்பிக்கை அப்படி அந்த காரியங்கள் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
தொழில் மேலே இருக்கிற அந்த திறமை, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா வரும், எனக்கு நல்லா திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் மேலே ஒரு பற்றுதல் இருக்காது. இப்போ தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறது இல்லாமல் நான் வந்து இப்படி பண்ணிடுவேன், அப்படி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி, நான் இங்கே போய் அதை பண்ணிடுவேன், அங்கே போய் அதை பண்ணிடுவேன், இந்த 2 வருஷத்தில் இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வீம்பு மேன்மை பாராட்டல், தன்னைத்தானே உயர்த்திட்டு பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறாருன்னா சொல்கிறாருன்னா, தேவனுக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி, அப்போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். நம்ம வேலையானாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் ஆனாலும் சரி, வேறு என்ன ஒரு காரியமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, ஆண்டவரே உங்கள் சித்தமானால் இதை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படியாச்சும் இந்த உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து காட்ஸ் வில் இந்த வேதத்தில் பார்க்குறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வீண்பு மேன்மை பாராட்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது வந்து பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் நம்ம இதெல்லாம் வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை தாழ்த்திக்கோங்க, பெருமை பாராட்டாதீங்க, பெருமையாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போதால் அவனுக்கு பாவமாக இருக்கும். ஸோ உங்களால் வந்து என்ன நன்மை செய்ய முடியுமோ அது செய்யுங்க, செய்யாமல் போனால் பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அதனால் வந்து மாம்சத்தின் கிரியைகளை வந்து நீங்கள் வந்து விடணும், தேவனுக்கு நேராக வந்து திரும்பணும், பெருமையாக இருக்க தேவனுக்கு முன்பாக வந்து தேவனை உங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போ ஓடி போவான் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதிருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அது மாதிரி அதுக்கப்புறம் வீண்பு மேன்மை பாராட்டல் தவறு. சரிங்களா? அப்போது தேவனை நம்பி இருங்க, பெருமை பாராட்டாதிருங்க, தேவனுக்கு சித்தமான இதெல்லாம் செய்வோன்னு சொல்லி நீங்கள் தாழ்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். யாராவது நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தால் செய்யாமல் போனால் அது பாவம்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். அப்போ அவங்க கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. தேவனே, தாழ்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். உமக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். யாருக்கு விரோதமாய் பேசாதிருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்ய கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி எங்கள் வாழ்க்கையில் கனித்தர வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். இப்போ நாம் மாத்திரமே படட்டும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன்.